ஜபால்பூர் என்ற காட்டுல தன்விக்குருவி வாழ்ந்துட்டு வந்துச்சு. தன்விக்குருவிக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. தன்விக்குருவி ஒரு தனி மரமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது ஒரு நாள் நினைச்சது, கடவுளே, இந்த பூமியில நான் மட்டும் எப்படிதான் தனியா பிறந்தேனே தெரியல. எனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு ஆலமரம். அந்த ஆலமரமும் இப்ப வெயில்ல காஞ்சி போய் சாகுற நிலைமையில இருக்கு. நான் போய் எப்படியாவது அதை காப்பாத்தணும். அப்படி சொல்லிட்டு தன்விக்குருவி மரத்துக்கு தண்ணீர் ஊத்துறதுக்காக ஆத்துல இருந்து தண்ணீரை எடுத்துட்டு பறந்து போச்சு. எடுத்துட்டு போன தண்ணிய ஆலமரத்து வேர்ல ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஆலமரம் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்கத நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிச்சு தன்விக்குருவி. மரமே, நீ மட்டும்தான் எனக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்த. ஏன் என்னோட சின்ன வயசுல இருந்தே நீ மட்டும்தான் என்ன வளர்த்துட்டே வந்த. உன்னோட இந்த நிழல்ல வாழ்ந்துதான் என்னோட உயிரையே நான் காப்பாத்திக்கிட்டேன். தன்விக்குருவி அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆலமரம் பேச ஆரம்பிச்சுது. குருவி, நீயும் எனக்கு தினமும் தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு தான் இருக்கிற. ஆனா உனக்கு தெரியாது, என்னோட கீழே இருக்கிற வேர் கூட செத்துக்கிட்டு இருக்குன்னு. இனிமே என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிருக்குருவே. மரமே, நீ அப்படி சொல்லாத. நீ மட்டும் இல்லைன்னா என்னால எதுவுமே முடியாது. எனக்குன்னு யாருமே இந்த காட்டுல சொந்தம் இல்லை. நீ எனக்கு கண்டிப்பா வேணும். என்னோட கடைசி காலம் வரைக்கும் உனக்கு தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டே தான் நான் இருப்பேன். நீ எதை பண்ணச்சும் கவலைப்படாத. சீக்கிரமாவே மழை பெஞ்சு உனக்கு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும். இப்படியே பல நாட்கள் போக ஆரம்பிச்சுது. தன்விக்குருவி மரத்துக்கு தண்ணீர் எடுத்து ஊத்துற வேலையை மட்டும் ஒரு நாளும் நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் தன்விக்குருவி தண்ணீர் எடுத்துட்டு போகும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. தண்ணி, தண்ணி, ஐயோ, எனக்கு யாராவது தண்ணீர் கொடுங்க. தண்ணீர் கொடுக்கலன்னா நான் இறந்தே போயிருவேன் போலேயே. ரோஜா செடியே, நீயா பேசுறது? என்னோட கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. நீ எப்படி பேசுற? உனக்கு எப்படி உயிர் இருக்குது? ஐயோ, இந்த அதிசயத்தை நான் யாருக்கிட்ட சொல்றது? குருவியே, நான் ஒரு மந்திர ரோஜா செடி. நீ மட்டும் எனக்கு உதவுனீனா என்னால முடிஞ்ச உதவிய உனக்கு கண்டிப்பா செய்வேன். தயவு செஞ்சு நீ வச்சிருக்க தண்ணீரை எனக்கு கொடு. ரோஜா செடி அப்படி கேட்டதுமே தன்விக்குருவி தன்கிட்ட இருக்க தண்ணீரை ரோஜா செடி வேர்ல ஊத்த ஆரம்பிச்சுது. தண்ணீர் ஊத்துனதுமே ரோஜா செடி ரொம்பவே சுறுசுறுப்பாவும் நலமாவும் ஆயிருச்சு. ரோஜா செடி கிட்ட தன்விக்குருவி தனக்கு சொந்தமான ஒரு மரத்தை காப்பாத்தி தரணுமான்னு கேட்டுக்குச்சு. மந்திர ரோஜா செடியும் தன்னோட மந்திரங்களை பயன்படுத்தி மரத்தை பழையபடி ரொம்பவே அழகா மாத்திருச்சு. ஆலமரமும் தன்விக்குருவியும் ரோஜா செடிக்கு மனமாற நன்றி தெரிவிச்சாங்க. 3 பேருமே நல்ல நண்பர்களாகவும் மாறிட்டாங்க. ரோஜா செடியும் தன்விக்குருவியும் பண்றத தூரத்துல இருந்து ராணிக்காகவும் காலுக்காகவும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ராணிக்காக சொல்லிச்சு, காலுஜி, பாத்தீங்களா, இது ஒரு மந்திர ரோஜா செடி. அந்த செடியை நாம எப்படியாவது கைப்பற்றணும். நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா அந்த குருவி நீ கேட்ட உடனே கொடுத்துரும் பாரு. அது எப்படி நம்ம கிட்ட வரும்? கொஞ்சம் யோசிச்சு பேசு. நீங்க சொல்றதும் சரிதான் காலு. அந்த பறவை கண்டிப்பா நமக்கு கொடுக்காது. ஆனா அந்த பறவை தூங்கும்போது தெரியாம நான் அந்த ரோஜா செடியை தூக்கிட்டு வர போறேன். அப்பதான் அந்த ரோஜா செடி மூலமா நம்ம நிறைய கேட்டு கேட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும். நமக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்கும். 2 காகங்களும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இரவு நேரம் ஆரம்பிச்சுது. தன்விக்குருவிக்கு துணையா ரோஜா செடி அங்கேயே தங்க ஆரம்பிச்சுது. 2 பேருமே ரொம்பவே நண்பர்களாக அதே வீட்டுல வசிச்சுட்டு வந்தாங்க. தன்விக்குருவி ரோஜா செடியும் ரொம்ப ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் காத்திருந்துட்டு ராணிக்காகமும் காலுக்காகவும் தன்விக்குருவியோட வீட்டுக்கு வந்து ரோஜா செடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சதுமே மந்திர ரோஜா செடி 2 காகங்களையும் பார்த்துட்டு கேட்டுச்சு, காகங்களே, நீங்க யாரு? நான் இப்போ எங்க இருக்கேன்? இங்க பாரு ரோஜா செடியே, நீ ஒரு மந்திர ரோஜா செடின்னு எனக்கு தெரியும். இப்ப எங்களுக்கு நாங்க என்ன கேக்குறோமோ அதை நீ கொடுத்தே ஆகணும். அட,
ஆமா மந்திர ரோஜா செடியே, எனக்கு பெரிய பெரிய பங்களா வேணும், நிறைய நகைகள் வேணும், நிறைய சாப்பாடு வேணும், சீக்கிரம் கொடு. ரெண்டு காகங்களும் அப்படி கேட்டதுமே காகங்களோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட மந்திர ரோஜா செடி தன்னோட மந்திரத்தால ரெண்டு காகங்கள் மேலேயுமே அரிப்பு எடுக்கிற புற்களை போட ஆரம்பிச்சது. ரெண்டு காகங்களும் புற்கள்ல மாட்டிக்கிட்டு அரிப்பு தாங்க முடியாம மேலையும் கீழையும் குதிச்சு கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மந்திர ரோஜா செடியும் தன்மை குருவியும் ரொம்ப நல்ல நண்பர்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்க, அதிக பேராசை எப்போவுமே நமக்கு ஆபத்தை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு. இதை விட முக்கியமான ஒன்று, அடுத்தவங்க பொருளுக்கு எப்போவுமே ஆசைப்படவே கூடாது. நாக்பூர் காட்டுல ஒரு அழகான கிராமத்துல தன்வி குருவி வாழ்ந்துட்டு வந்துச்சு. தன்வியோட கணவர் கோமல் குருவி இப்பதான் சிறிது காலத்துக்கு முன்னாடி இறந்து போனாரு. அதனால தன்வி குருவி தியா குருவியோட வாழ்ந்துட்டு வந்துச்சு. தியா செல்லம், அப்பா இல்லைன்னு நீ ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. அம்மா எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன். அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இனிமே என்னை யாருமா வெளியே கூட்டிட்டு போவா. நாம வாழ்றதே இனிமே கஷ்டமா தான் இருக்கும் போல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அவங்க அப்பா கூட இருக்காங்கம்மா, நான் மட்டும் தனியா இருக்கேன். தியா செல்லம், இனிமே நீ அப்படி நினைக்கவே கூடாது. உனக்கு அம்மா அப்பா ரெண்டுமே இனிமே நாதான். உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அம்மா உனக்கு வாங்கி தருவேன். நீ எதை நினைச்சியும் கஷ்டப்படக்கூடாது. இப்ப அம்மா வெளியே வேலைக்கு போயிட்டு வரேன் தங்கம். தண்ணி குருவிக்கு சொந்தமா ஒரு பூசணிக்காய் வண்டி இருந்துச்சு. அந்த வண்டியில தான் கோமல் குருவியோட கணவர் இவ்வளவு நாளா வேலை பார்த்து சம்பாதிச்சாரு. இனிமே தண்ணி குருவி அந்த வேலையை பார்க்கலான்னு முடிவெடுத்துச்சு. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது ராணிக்காக அங்க வந்துச்சு. என்ன தன்வி, இனிமே இந்த வண்டி உனக்கு தேவைப்படாது. கோமல் இருக்கிற வரைக்கும் சரி. இனிமே காசுக்காக என்ன பண்ணுவேன்? இந்த வண்டியை பேசாம என்கிட்ட வித்துரு, நான் நல்ல காசு தரேன். இல்ல ராணி அக்கா, இனிமேதான் இந்த வண்டி எனக்கு ரொம்ப தேவை. நானும் என் பொண்ணும் சுயமா சம்பாதிச்சு வாழணும். அதுக்காகத்தான் இந்த வண்டியை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோமல் எப்படி இந்த வண்டியை வச்சு சம்பாதிச்சாரோ அதே மாதிரி இந்த ஊர்ல உள்ள மக்களுக்கெல்லாம் நான் வண்டி ஓட்டி சம்பாதிக்க போறேன். என்ன, ஆம்பளைங்க ஓட்டுற மாதிரி நீ ஈஸியா ஓட்டிடலாம்னு நினைச்சியா? பேசாம நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு பொழைச்சிக்க பாரு. நீயும் உன் பொண்ணும் சந்தோஷமா நிம்மதியா வாழலாம். அதை விட்டுட்டு வண்டியை ஓட்ட போற அதை ஓட்ட போறேன்னு காமெடி பண்ணாத. எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ராணிக்காக அப்படி சொன்னா கூட தன்வி குருவி தன்னோட முடிவுல தெளிவா இருந்துச்சு. அது வண்டியை எடுத்துட்டு சவாரிக்காக ரோட்ல போக ஆரம்பிச்சது. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கழுகு சோர்வா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்துச்சு. தன்வி குருவி கேட்டுச்சு, கழுகண்ணா, உங்களை பார்க்கவே ரொம்ப சோர்வா இருக்கு. நீங்க மட்டும் என் வண்டியில வந்தீங்கன்னா நீங்க போற இடத்துக்கு நான் சொகுசா கொண்டு விட்டுருவேன். வரீங்களா அண்ணா? நீ சொல்றதும் சரிதான். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா உன்னோட வண்டி என்ன எப்படி சொகுசா கூட்டிட்டு போகும்னு தெரியலையே. எனக்கு மட்டும் நீ கூட்டிட்டு போறது பிடிக்கலன்னா உனக்கு என்ன காசே தர மாட்டேன். பிடிச்சிருந்தா மட்டும்தான் காசு தருவேன். சரியா குருவி? கழுகண்ணா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னோட வண்டியில உட்காந்து போகும்போது உங்களுக்கு சோர்வே இருக்காது. அதுவும் இல்லாம நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நான் சீக்கிரமாவும் கூட்டிட்டு போயிருவேன். நீங்க என்ன நம்பி வரலாம். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் கழுகண்ணா, வாங்க. அப்படி தன்வி குருவி சொன்னதுமே கழுகும் சேர்ந்து வண்டியில ஏறிக்குச்சு. ரெண்டு பேருமே சேர்ந்து போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. குருவி, நீ சொன்ன மாதிரியே உன்னோட வண்டி ரொம்ப நல்ல வண்டியா தான் இருக்கு. என் உடம்புல அலுப்பே தெரியல. அப்படி சொல்லிட்டு தன்வி குருவிக்கு கழுகு காசு கொடுத்துச்சு. காட்டுல உள்ள எல்லோருக்குமே தன்வி குருவியோட வண்டியை பத்தி தெரிஞ்சதும் அவங்க போற இடத்துக்கு தன்வி குருவியோட வண்டியிலேயே போக ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் ராணிக்காகவும் காலுக்காகத்துக்கு தெரிஞ்சது. காலுக்காக சொல்லிச்சு, பரவாயில்ல ராணி, தன்வி குருவிக்கு நல்ல வேலை ஒரு வண்டி இருந்ததுனால அதோட பொழப்புக்கு யூஸ் ஆயிக்குச்சு. அது நல்லா முன்னேறிக்கிட்டு இருக்கு. இத நினைக்கும் போது நான் சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா காலு?
தன்வி குருவி இப்படியே சம்பாதிச்சிட்டு இருந்துச்சுன்னா நம்மளை விட பெரிய பணக்காரங்களா மாறிடும். அந்த நடக்க ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி தன்வி குருவியோட வண்டியை நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாருங்க. அப்படி பேசின ராணிக்காகவும் இரவு நேரம் ஆனதுமே தன்வி குருவி வண்டி மேல குதிக்க ஆரம்பிச்சுது. அதை எப்படியாவது உடைக்கலான்னு நினைச்சுச்சு. ஆனா வண்டி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ராணிக்காகத்தோட கால் அடிபட்டு வலியில துடிக்க ஆரம்பிச்சுது. ஏன்னா அதோட கால் முறிஞ்சே போச்சு. நல்ல எண்ணம் கொண்ட தன்வி குருவி வழக்கம் போல தங்களோட வேலையை பார்த்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. தியா குருவியும் தன்வி குருவியும் கோமல் இல்லைனா கூட தங்களோட தேவைகளுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ ஆரம்பிச்சாங்க. கெட்டது மட்டுமே நினைச்ச ராணிக்காகத்துக்கு உடம்பெல்லாம் அடிபட்டு பேண்டேஜ் போட்டு வலியில கத்திக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு தான் சொல்லுவாங்க, பிறருக்கு கெட்டது நினைச்சோம் அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படுறது நாமளாதான் இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம்.